எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ரெடி பண்ணி ஈவினிங் உங்கள் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போதோ இல்லைனா டீ டைமுக்கு நீங்கள் இது நல்ல தாராளமாக சர்வ் பண்ணலாம். ஸோ வாங்க இந்த சூப்பரான கார்ன் கட்லெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்ன் கட்லெட் செய்ய நான் 2 கார்ன் அளவுக்கு கார்ன் கர்னல்ஸ் எடுத்திருக்கேன். கார்ன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கார்னை வேக வச்சுட்டு வெந்த கார்னை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடாம 2-3 தடவை பல்ஸ் மோடில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்க, நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. தண்ணி சேர்க்காம அரைச்சாதான் நல்ல கோர்ஸாக வரும். அரைச்ச விழுத ஒரு பவுலுக்கு மாற்றி வைங்க. அரைச்ச கார்ன் கலவை கூட சில காயெல்லாம் சேர்த்துக்கலாம். பொடுசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடுசா நறுக்கின பாதி குடமிளகாய், துருவின ஒரு கேரட், துருவின ஒரு துண்டு இஞ்சி, பொடியா நறுக்கின 6 பல்லு பூண்டு, மெலிசா நறுக்கின 2 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள் சேர்த்து இது கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அரிசி மாவும் சேர்க்குறேன். அரிசி மாவு சேர்க்கறதால கட்லெட்டோட அவுட்டர் லேயர் நல்ல கிரன்ச்சியாக வரும். இப்போ எல்லாத்தையும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கட்லெட் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கார்ன் பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த கட்லெட் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்க்காம கூட நீங்கள் இதை செய்யலாம். பாருங்க, நல்லா கலந்தாச்சு. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. காயில் இருக்கிற மாய்ஸ்சரே போதும். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ கட்லெட் பேட்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்கள் கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன கலவையாக எடுத்து வச்சு மெதுவாக திக்கான பேட்டிஸாக தட்டுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு டீப்பான கடாய் எடுத்து பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மெதுவாக ரெடி பண்ணி வச்சிருக்கிற கட்லெட்ஸை போடுங்க. ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நீங்கள் இந்த கட்லெட்ஸை ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கடலை மாவு அரிசி மாவு சேர்க்கறதால டீப் ஃப்ரை பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்ல ரிச்சான ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். டீப் ஃப்ரை பண்ணும்போது தான் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகி வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மிக்சரை நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து பொரிச்சுக்கலாம். அருமையான இந்த கார்ன் கட்லெட்ஸை டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் கெஸ்ட் வரும்போதோ இல்லைனா ஏதாவது ஒரு ஈவினிங் டின்னரோ கெட் டுகெதர்ஸ் இருக்கும்போது கூட நீங்கள் இதை செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders.
on 21frames.in.